இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நிறைவாகவும் மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் என்றால், நாம ஒரு நபர் மீதோ அல்லது நாம் வைத்திருக்கும் பொருட்கள் மீதோ அளவுக்கு அதிகமான அன்போ அக்கறையோ ஒரு நாளும் செலுத்தவே கூடாது. இது போன்ற அளவுக்கு மிஞ்சின அன்போ அக்கறையோ அல்லது இதை பற்று என்பது என்று கூட சொல்லலாம். அது ஏற்படும் போது நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தி விடுகிறது. அது எப்படி என்று தெரிந்து கொள்ள வாங்க இன்றைய கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு வசதியான வியாபாரி இருந்தாராம். அவருக்கு 2 வீடுகள் இருந்ததாம். ஒரு வீட்ல அவர் வசித்து வந்தாராம். மற்றொரு வீட்டை அவர் அப்படியே காலியாவே வைத்திருந்தாராம். அந்த வீட்டை ரொம்ப ஆசையாவும் அழகாவும் நல்ல வசதியுடன் கட்டியிருந்தாராம். நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வீடு உதவும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததாம். பல பேர் அந்த வீட்டை நீங்க சும்மா தானே வைத்திருக்கிறீர்கள், அதுல யாரும் வாடகைக்கும் இல்ல, நீங்களும் அதுல இருக்கிறது இல்ல, அந்த வீட்டை எங்களுக்கு விற்று விடுங்களேன் அப்படின்னு கேட்டு பார்த்தார்களாம். ஆனா வியாபாரி சம்மதிக்கலையாம். பல பேர் அதுக்கு 2 மடங்கு பணம் கொடுக்கறேன்னு கூட சொல்லி பார்த்தாங்களாம். ஆனா வியாபாரி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லையாம். யாரு கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாராம். அந்த வீட்டை நானு பார்த்து பார்த்து ரொம்ப ஆசையாக கட்டியிருக்கேன். அந்த வீடு நாளைக்கு என் பிள்ளைகளுக்காக தான் இருக்கு. அதை நான் விற்க ஒரு நாளும் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு நாள் இரவு நேரத்துல அந்த வீடு தீப்பற்றி எரிய தொடங்கி விட்டதாம். நூற்றுக்கணக்கான மக்கள் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சுற்றி நின்று அந்த எரியிற வீட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா தீ முழுவதும் மலை மேலவன்னு பரவி விட்டதாம். இனிமேல் இது அனைத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எண்ணி யாருமே அந்த தீயை அணைக்க முயற்சியே செய்யலையாம். வியாபாரிக்கு என்ன செய்வது என்றே புரியலையாம். கண்களில் நீரோடு புலம்பிக் கொண்டே இருந்தாராம். ஒரு கட்டத்துல அவரால் துயரத்தை தாங்கவே முடியலையாம். வெகு சத்தமாக அலறினாராம். ஐயோ என் வீடு, ஐயோ என் வீடு, என் கண் எதிர்க்கே சாம்பலா போயிட்டு இருக்கே, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு அலற ஆரம்பிச்சாராம். அப்போது அவருடைய மூத்த மகன் அங்க ஓடி வந்தாராம். ஓடி வந்து, அப்பா ஏன்பா கவலைப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, இந்த வீட்டை நேற்றே நான் வித்து விட்டேன். ஒரு நபர் இதை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாரு, நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நீங்க கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே வியாபாரிக்கு ஏக மகிழ்ச்சியாம். அவரது சோகம் கண்ணீர் எல்லாமே மறைந்து மகிழ்ச்சி உண்டானதாம். இப்பொழுது பார்த்தோம்னா அவருடைய நிலைமையே மாறிவிட்டதாம். அவரும் மக்களோட மக்களா அந்த கூட்டத்துல நின்று கொண்டு வேடிக்கையை பார்க்க ஆரம்பித்தாராம். அதே வீடுதான், அதே நெருப்பு தான், வீடு எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்ததாம். ஆனால் சில வினாடிகளிலே பார்த்தோம்னா அவருடைய சோகம் தவிப்பு எல்லாமே மாறிவிட்டதாம். இப்படி மக்களோட மக்களா நின்று கொண்டு வியாபாரி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய 2வது மகன் ஓடி வந்தானா. ஓடி வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொன்னானா, என்ன அப்பா, கொஞ்சம் கூட நீங்க கவலையே படாம நம்ம வீடு இப்படி மலன்னு தீயில பற்றி எரிந்து கொண்டிருக்குது, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை விற்று முன்பணம் தான் இது வரைக்கும் நம்ம வாங்கி இருக்கிறோமே தவிர முழு பணமும் இது வரைக்கும் நம்ம வாங்கவில்லை. அந்த வாங்கின நபர் முழு பணத்தையும் இனிமேல் நம்ம கையில கொடுப்பாரா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா வீடு முழு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே எரிந்து விட்டது. அதுக்கப்புறம் நம்மளால எப்படி அவர்கிட்ட முழு பணத்தை கேட்க முடியும், எனக்கு இது சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட வியாபாரி மீண்டும் அதிர்ச்சி அடைந்து சோகத்தில் ஆழ்ந்து விட்டாராம். மீண்டும் கண்ணீரோட புலம்ப ஆரம்பித்தாராம். சில நிமிடங்கள் கடந்த பிறகு அவருடைய 3வது மகன் ஓடி வந்தானாம். அப்பா கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த வீட்டை வாங்கினவர் ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருக்கிறாரு, மிகவும் நல்லவர் போல இருக்கு. ஏன்னா இந்த வீட்டை நான் வாங்கும் போது இந்த வீடு நல்ல நிலைமையில தான் இருந்தது, இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் உங்ககிட்ட இதுக்கு விலை பேசினேன். அதற்கு வேண்டிய முன் பணமும் உங்ககிட்ட கொடுத்தேன். எனவே நான் பேசியபடி முழு தொகையை கொடுப்பதுதான் நியாயம் என்று அவர் சொல்லிவிட்டாருப்பா அப்படின்னு மகிழ்ச்சியாக தெரிவித்தானா. இதை கேட்ட வியாபாரி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் சந்தோஷம் அடைந்தாராம். கடவுளுக்கு நன்றியை சொல்லிவிட்டு மகிழ்ந்தாராம். மீண்டும் கூட்டமாக நின்று கொண்டு அந்த வீட்டை எரிவதை வேடிக்கை பார்க்க தொடங்கினாராம். எனவே நண்பர்களே, இது என்னுடையது, எனக்கு சொந்தம், நான் இருக்கும் வரை இதை நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன், இது போன்ற எண்ணம் இருக்கும் வரை அந்த வியாபாரி கஷ்டப்பட்டார். இது என்னுடையது இல்லை, இது இன்னொருத்தர் கைக்கு போய்விட்டது, இனி எனக்கு இதனால் எந்த கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே வியாபாரிக்கு ஏற்பட்ட துயரம்லாம் தீர்ந்து விட்டது. எனவே எந்த ஒரு சொந்தமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நபராக நம்ம வாழ்க்கையில இருப்பவராக இருக்கட்டும் அல்லது பொருளாக இருக்கட்டும், அதன் மீது அதிகமான அன்பு, அதாவது அதிகம் பற்று இருக்கவே கூடாது. அன்பும் அக்கறையும் கூட ஒரு அளவோட தான் இருக்க வேண்டும். அது அளவு மீறி பற்றாக மாறும்போதுதான் நம்ம வாழ்க்கையில நாம எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோம்.
எனவே ஒரு விஷயத்த நாம நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நபராக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம கையில இருக்கு, நம்ம கூட இருக்கு. நாளைக்கு நிச்சயமாக இது நம்ம கையில இருக்கும், இல்ல நம்ம கூடவே இருக்கும்னு நம்மளால ஒரு நாளும் சொல்ல முடியாது. இந்த யதார்த்தத்தை நாம புரிந்து கொண்டு கண்டிப்பாக நாம இதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் இதுதான் வாழ்க்கையின் உண்மை, வாழ்க்கையின் சத்தியம். எனவே அதிக பற்று இல்லாமல் எந்த நபர் மீதோ பொருள் மீதோ நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா எந்த காலகட்டத்திலும் நாம மன நிறைவோடு அமைதியுடன் வாழ்க்கையை வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மகிழ்ச்சியுடன் இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.